மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்னால் பேசிய உறுப்பினர்கள் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். பின்பு ஏன் நாம் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாரத முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் இந்தியை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மீது திணிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்தார். ஆனால் என்ன நடக்குது என்பது அனைவரும் தெரிந்தது தான். அதனால் அந்த நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழலில் திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால் காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. பிஜேபி உறுப்பினர் குரல் இங்கு கேட்கவில்லை என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி, இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறைவேறி வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறைவேறி செய்கின்ற பொழுது அதில் இப்போ இருக்கின்ற 7.18 விதாச்சாரம் குறையாமல் பார்த்துக்கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்போ கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.